ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்னோட மொட்டை போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு இது போடுறதுக்கான ஐடியாவே சுத்தமாக இல்லை. ஆனால் எல்லாருமே திருப்பதி விலாக் பார்த்துட்டு ஏன் மொட்டை போட்டீங்க, மொட்டை போட்ட வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு இதை போடுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. இருந்தாலும் நிறைய பேர் கேட்டதுனால அதை போடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரணத்தை பார்க்கலாம். காரணம் ஒன்றும் இல்லை பெருசாக. எல்லாருக்குமே மேக்ஸிமம் வேண்டுதல் இருக்கும். அதனால தான் கோவிலுக்கு போய் போடுவாங்க. அது மாதிரி ஒரு சின்ன வேண்டுதல் தான். ஆனால் அதுக்கும் முன்னாடியே எனக்கு மொட்டை போடணும்னு மனசில் ஒரு ஆசை இருந்தது. ஆசைன்னா எதுக்காக அப்படின்னா, எனக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறைய இருந்தது. இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்னால எனக்கு முடி ரொம்ப கொட்டும். நிறைய அடர்த்தியாக எனக்கு இந்த ஒரு சைடு ஃபுல்லாக மேக்ஸிமம் நிறைய இருந்தது. நிறைய ட்ரை பண்ணேன். ஹோம் ரெமடிஸ் ஒன்று கூட விடலை. எல்லாமே ட்ரை பண்ணேன். வெந்தயம், கத்தாழை, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொன்றா சொல்லுவாங்கள்ல. அப்புறமா யூடியூப், இது மாதிரி பார்த்தும் நான் நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இது ஆக்சுவலி டேண்ட்ரஃப் மேக்ஸிமம் என்னால் தான் வந்திருக்கும். ஏன்னா நம்ம இன்டேக் தண்ணி அதிகமாக எடுக்காமல் இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. அதை தவிர்த்து நிறைய காரணங்கள் இருக்கும். நான் தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மி. நான் நினைப்பேன் டெய்லி 3 லிட்டர் 4 லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு. ஆனால் அது மாதிரி என்னால் குடிக்க முடியாது. நான் ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன். சில நாள் ஒரு பாட்டில் கூட குடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக நம்ம டைமுக்கு தண்ணி குடிக்கணுன்றதையும் மறந்துடுவேன். மேக்ஸிமம் நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், ரொம்ப தண்ணி குடிக்க மாட்டேன். அதனாலே என்னவோ தெரியல, எனக்கு இந்த மாதிரி டேண்ட்ரஃப் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எனக்கு ஹேர் நிறைய இருக்கும். காலேஜ் போக ஆரம்பித்தது ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமாகிட்டு. இந்த ஏரியாலெலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய ஹேர் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தாச்சுன்னா, ஐயோ எனக்கே இந்த மாதிரி மறுபடியும் வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்துலேகா ஹேர் ஆயில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது கொஞ்சம் ரிசல்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு கொஞ்சமாக ரிசல்ட் இருந்தது. அப்புறம் அதுவுமே எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல. அப்படி அதுக்கப்புறமா மறுபடியும் தேங்காய் எண்ணெய்க்கே மாறலாமான்னு நேச்சுரலாக நம்ம வீட்டில் கருவேப்பிலை, வெங்காயம், ஜீரகம் போட்டு காய்ச்சுவாங்கல்ல எண்ணெய், அந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. என்ன சொல்கிறது தெரியல. எப்படியாவது எனக்கு நிறைய ஹேர் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா, ப்ரெக்னென்சி டைமில் நம்ம இந்த விட்டமின் டேப்லெட்லாம் எடுக்கிறதுனால ஹேர் லாஸ் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமாகிட்டு. அப்போ என்ன சொல்கிறது, எல்லோரும் பார்க்குறவங்க எல்லோரும் என்ன ஹேரு கம்மியாயிடுச்சில்ல அப்படி சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். யாரும் எதுவும் சொல்லாட்டி கூட நமக்கு தெரியாது. இருந்தாலும் மற்றவங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவாகவே ஒரு பையன் மொட்டை போட்டு அதை யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அது யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான். ஆனால் ஒரு பொண்ணு மொட்டை போட்டாச்சுன்னா வித்தியாசமாக பார்க்குறாங்க. இவன் ஏன் மொட்டை போட்டிருக்கா? ஒரு சிலர் மொட்டை போட்டிருந்தா டெரராக பார்க்குறாங்க. ஒரு சிலர் மொட்டை போட்டிருந்தா பாவமாக பார்க்குறாங்க. என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, நீ ஏன்பா மொட்டை போட்ட? எனக்கு ஒன்று பார்க்கவே பாவமாக இருக்குது. எனக்கு பொண்ணுங்க மொட்டை போடுறத பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு அதை கேட்கும்போது சிரிப்பு தான் வந்தது. நான் சின்னதாக ஒரு வேண்டுதல் வச்சேன். அதனால அந்த சாக்கிலேயே நான் இந்த மொட்டையை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் நமக்கு நல்லபடியாக முடி வளரட்டும் அப்படின்னு. ஆனால் தைரியமாக சொல்லிகிட்டு இருந்தேன் மொட்டை போடணும் அப்படின்னு. ஆனால் திருப்பதி போயிட்டு மொட்டை போட உட்கார போகிற வரைக்கும் எனக்கு பயங்கரமாக படபடப்பு, ரொம்பவே பயமாக இருந்தது. போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன திட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக நான் மொட்டை போடுறதுல விருப்பம் இல்லை. இருந்தாலும் நான் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால, எனக்கு ஒரே ஒரு தடவை போட, நான் தான் வேறைய வேண்டுதல் வச்சுருக்கேன்ல, அதுக்கு கூடவே இது போயிடும் அப்படின்னு. நீ வேறு ஏதாவது வேண்டியிருக்க வேண்டியதானே, ஏன் மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். இருந்தாலும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். ஸோ உட்காரும்போது நினச்சேன், ஐயோ தப்பாக டிசைட் பண்ணிட்டோமோ, ஏன் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டோம் அப்படிலாம் சின்னதாக ஒரு பயம் வந்தது. சரி, ஆனால் மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணதும் அந்த பயம் போயிடுச்சு. அப்பாடா ஓகே, கொஞ்ச நாளாக நம்ம நினச்சிட்டு இருந்தது ப்ளஸ் நம்ம வேண்டுதல் எல்லாமே சேர்ந்து நிறைவேற போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டேன். எனக்கு மொட்டை போடும்போது இந்த சைடு ஃபுல்லாக டேண்ட்ரஃபாக இருந்தது. ஒரு சைடு இல்லை, ஒரு சைடு ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக இருந்தது. அது அந்த மொட்டை போடுவாங்கல்ல, லேடி தான் போடுவாங்க, அவங்களே சொன்னாங்க நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த நம்ம குளிக்கும்போது தேங்காய் எண்ணெய்லாம் சேர்த்து ரொம்ப அந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் அந்த மொட்டை தலையோடு குளிச்சுட்டு சந்தனம்லாம் வைக்கும்போது
கிளியர் ஆகிடுச்சு. இப்போது மொட்டை போட்டதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்கிறேன். மொட்டை போட்டதுக்கப்புறம் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதனால் மொட்டை போட்டிங்க, எதனால் மொட்டை போட்டிங்க, வேண்டுதலா அப்படின்னு. எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு, ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு. ஏன்னா பிஃபோர் தேட் நான் வந்து நம்ம அந்த டேண்ட்ரஃபோட கொஞ்சோண்டு ஹேர் இருக்கும், குளித்தா தலைக்கு குளிச்சிட்டோம் அப்படின்னா வெளியில் உடனே கிளம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சமாக தான் முடி இருக்கும். எண்ணெய் வச்சு வந்து தலை சீவியாச்சுன்னா கொஞ்சமாக தான் முடி இருக்கும், எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனாலே நான் என்ன பண்ணுவேன் வந்து வெளியில் போகிறதுனா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டுருவேன். ஷாம்பு போட்டால் கொஞ்சம் முடி வந்து கொஞ்சம் பஃப்னு இருக்கும், அதனால ஷாம்பு போட்டுருவேன். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் கொஞ்ச நாளைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ வந்து எனக்கு ரிலீஃபாக இருக்குது. என்னென்னா டெய்லி வந்து தலைவார வேணாம், ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வந்து முடி வளர ஆரம்பித்ததும் நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட மொட்டை போட்டு ஒரு 1.5 மாதம் ஆகுது. இப்போ நான் வந்து எப்படி ஹேரை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஓரளவுக்கு தண்ணி குடிப்பேன். இப்போ வந்து டெய்லி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். இப்போ வந்து டேண்ட்ரஃப்லாம் இல்லை, ஆனால் ஹேர் வந்து இந்த ஏரியாவில் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இந்த சைட்ஸ்லலாம் பெருசாக தெரியாது, ஆனால் நேரில் பார்த்தா இந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் கேமராவில் பார்க்கும்போது இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து வீட்டில் எங்கள் அம்மாக்கிட்ட வீடியோ கால் பேசும்போதெல்லாம் இப்படி காமிச்சதும் என்ன முடி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நேரில் பார்த்துட்டு அந்த அளவுக்கு தெரியாது. இதில் வந்து அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வந்து இது வராதா, இந்த இடத்துல கொஞ்சம் கூட ஹேர் வராதா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சோத்துக்கட்டாலை, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், இதெல்லாம் வந்து ஹேர் இப்போ கம்மியாக தானே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே போட்டால் வந்துருமோ அப்படின்னு ஒரு டவுட்டில் வந்து போட்டுட்ருக்கேன். இன்னும் ஒன்று என்னென்னா, நிறைய பேர் எண்ணெய் இப்படி காய்ச்சி போட்டால் நல்லாயிருக்கும், எனக்கு வந்து இவ்வளோ முடி வளர்ந்துருக்கு பாரு அப்படின்னு நிறைய பேர் யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோலாம் நான் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் பண்ணால் வருமா, எல்லாருக்கும் அது ஒத்துக்குமா, இல்லைனா இருக்கிற முடியும் போயிருமான்னு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அதனால நான் வந்து இந்துலேக்காவே கண்டினியூ இப்போ வரைக்கும் நான் வந்து மொட்டை போட்டதுலேருந்து தேங்காய் எண்ணெய் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கூட முடி வர்றதுக்காக இந்துலேகா போடலாமான்னு யோசித்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு தெரியல. நிறைய பேர் சொன்னாங்க வீக் கேருக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் முடி வந்துடும் அப்படின்னு. ஆனால் எனக்கு அதுவுமே பயமாக இருக்குது, சைடு எஃபெக்ட் எதுவும் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இருக்கிறத வச்சே மெயின்டைன் பண்ணுவோம். ரொம்பலாம் அப்படி இல்லாமல் இல்லைல்ல, கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. ஹேர் வளர்ந்துருச்சுன்னா தெரியாது, இப்படி கோம் பண்ணும்போது அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ ஒரு வேளை கொஞ்சம் கூட முடி வளரவும் சான்ஸ் இருக்குல்ல. எனக்கு மெயினாக என்னென்னா டேண்ட்ரஃப் வராமல் இருக்கணும். மெயினாக வந்து என்ன விஷயம் அப்படின்னா, டேண்ட்ரஃப் வந்து தலையிலேருந்து ஐப்ரோஸு ஐ லேஷுன்னு விழ ஆரம்பிச்சிருச்சு. விழுந்து இந்த கண்ணிலலாம் வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக வந்து வீக்கம் போட்டுருச்சு. வீக்கம் போட்டு இது வந்து ஒரு 2-3 தடவை எனக்கு வந்தது. நான் வந்து ஐ டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இப்படி டேண்ட்ரஃப்னாலன்னு சொல்லி. அவங்களுமே வந்து மெடிசினல் ஷாம்புலாம் கொடுத்தாங்க. அதை போட்ட பிறகும் கம்மியாகலை. ஆனால் இதுக்கு கண்ணுக்கு வந்து ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணதும் கண்ணு சரியாயிடும். எனக்கு கண்ணு எதுவும் வேறு எதுவும் ப்ராப்ளம் வந்துட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்தேன். இது வந்து என்ன சொல்கிறது, வீங்கி இந்த நான் வந்து இப்படி கையை வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பேன். நோண்டி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த முடியெல்லாம் பிச்சு விட்டுருவேன். கீழே மேலே முடி வந்து இப்போ நான் வந்து நோண்டி அப்படியே பிச்சிடுவேன். டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, கையை வைக்கக்கூடாது, காலையில் எழுமினதும் ஜான்சன் பேபி அந்த ஷாம்பு இருக்குல்ல, அதை வந்து இது வந்து மார்னிங் நம்ம எழுமினதும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த வார்ம் வாட்டரில் வந்து லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து அது அந்த டைம் போயிடும். அப்புறம் ட்ராப்ஸ்லாம் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறமா அது கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ மெயின் என்னென்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். டேண்ட்ரஃப் வராமல் இருக்கணும். அதுக்கு மேலே வர்றது நம்ம வேறு ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் டாக்டர்ஸ் தான் தெரியும், நம்ம தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. ஸோ நான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணி குடிக்கிறதுனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய குடிக்க ட்ரை பண்ணுறேன். இனி வர முடியாது, அதாவது இனி வந்து ரொம்ப வந்து அடர்த்தியாக வரும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் இனி வர முடியாது, ரொம்ப க்ளீனாக டேண்ட்ரஃப் இல்லாமல் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய தண்ணி குடிக்கணும். ஃபஸ்ட்டு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியுமோ அப்படின்னு தெரியல. பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எப்படியாவது குடிக்கணும். வெறும் தண்ணியாக குடிக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. லெமன் ஜூஸாவோ இல்லை வேறு ஜூஸாவோ அந்த மாதிரி ஏதாவது கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கணும்னு டெய்லி வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு நான் அதை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பேன். 2 நாள் பண்ணுவேன், 3ஆவது நாள் அப்படியே விட்டுருவேன். நமக்கு வீட்டில் இருக்கிற வேலைகளே அதெல்லாம் வந்து கொஞ்சம் மறந்துடும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்படியே போயிடும். மொட்டை ஒரு தடவை போடலாமான்னு யோசிச்சிருக்கேன். பார்பர் ஷாப் போய் போட்டுடலாமா அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு வேண்டுதலாக நான் வச்சதுனால
வர மாதிரி சரி அது கூடவே வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். நிறைய பேர் கேட்பாங்க ஹேர் டொனேஷன்லாம் பண்ணலாமே அந்த மாதிரி. திருப்பதியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நம்ம வந்து மொட்டை போடுவோம்ல, ஃபஸ்ட்டு மொட்டை, அந்த முடியில் தான் கொஞ்சம் எடுத்து சாமிக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த முடி காணிக்கை அந்த மாதிரி சொல்கிறது. மற்றபடி நம்ம பெரியவங்க நார்மலாலாம் போடுறதெல்லாம் வந்து நம்ம உண்டியல்லாம் போட மாட்டாங்க, முடி உண்டியலில் போட மாட்டாங்க. அது வந்து ஏன்னா நம்ம ஏற்கனவே மொட்டை போட்டுருக்கோம்ல, ஃபஸ்ட்டு மொட்டையை தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. நம்ம வந்து என்ன தான் வேண்டுதல் வச்சு இது பண்ணாலும் அதெல்லாம் வந்து உண்டியலெல்லாம் போட மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இது வச்சு இந்த வெக்கு தயாரிக்கிறது அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும் தெரியல, இல்லை வேஸ்ட்டாக அதை பற்றி எனக்கு தெரியல. பட் எனக்கு என்ன டவுட்டுன்னா, இந்த மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க முடியையும் வந்து எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டு தான். என்னென்னா அந்த விக்கு செய்கிறதுக்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அப்புறமா கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து டொனேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது வந்து இந்த மாதிரி நம்ம முடி வந்து நல்லா ஹெல்த்தியான முடியாக இருந்தால் ஓகே. அது இல்லாமல் இந்த மாதிரி டேண்ட்ரஃபோடு இருக்கிற முடியெல்லாம் எடுத்துப்பாங்களா அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ இப்போ மொட்டை போட்டதுக்கப்புறமா டேண்ட்ரஃப் இல்லை, இனி வந்து ஃப்யூச்சரில் வராமல் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு. அதுபடி நான் வந்து ஃபாலோ பண்ணி டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா சும்மா மொட்டை போட முடியாதுல்ல. சும்மா மொட்டை போடணும்னு சொன்னால் வீட்டில் திட்டுவாங்க. எப்படியும் நம்மளுக்கும் ஹேரும் இல்லாமல் எப்போயுமே ஹேர் இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. அதான் ஓகே, நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கும். ஆனால் அப்புறமா எனக்கு முடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா டேண்ட்ரஃப் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எப்படியும் இந்த முடி வளர்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், 6 monthsக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் லென்த்தியாக வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த டைமில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு டேண்ட்ரஃப் வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். என் ஆசை எப்படி கரெக்டாக நிறைவேறுமான்னு தெரில. அதுக்கேற்ற மாதிரி தண்ணியெல்லாம் நிறைய குடிச்சு கரெக்டாக வந்து ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான். என்னோடய திருப்பதி வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே வந்து மொட்டை வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து செல்வின்ற ஒரு சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க மொட்டை வீடியோ போடுங்க அப்படின்னு. நான் வந்து சொல்லியிருந்தேன் மொட்டை போடும்போது நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கும் மொட்டை போட்டதுனால அவங்கள வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க, குழந்தைங்க அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதே இருந்தாங்க. அதனால நான் வந்து ஃபோனை கொடுத்து நீங்கள் எடுங்க அப்படின்னு யார்ட்டையும் சொல்ல முடியாதுன்னு எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க, கூட்டமும் அதிகமாக இருந்தது. அதனால எனக்கு வந்து மொட்டை போடும்போது வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் வீடியோ போடணும்னு நான் யோசித்தேன். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பரவாயில்லக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க கேட்டே வந்து 1.5 மாதம், இல்லைனா மொட்டை போட்டு 1.5 மாதம் ஆகுது. அவங்க கேட்டு 1 மாதம் கிட்ட ஆகுது. நான் போடணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அவங்களையும் தாண்டி இன்னும் கேட்டுகிட்டே இருந்தாங்க கண்டினியூஸாக. ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. மெயினாக வந்து இவங்க தான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த செல்வின்ற சிஸ்டர். ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோ போட்டது அந்த செல்வின்ற சிஸ்டருக்காக தான். ஸோ செல்வி இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு. இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான். ஸோ அவ்வளோதான் என்னோடய மொட்டை எக்ஸ்பீரியன்ஸு. ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும், இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்தது தப்பாக சொல்லியிருந்தாலும் ரொம்ப சாரி எல்லாருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். பாய்.